குட் மார்னிங் கைஸ். பார்த்தீங்கன்னா இப்போ நிஃப்டி வந்து ஸ்ட்ராங்கான பையிங் லெவலில் தான் இருக்கான். ஓகேங்களா, நல்லா கன்சிஸ்டண்ட்டாக ஏறிட்டு மட்டுமே இருக்கான். ஸோ இவன் வந்து புட் ஆப்ஷன், அதாவது 25,550 பி நம்மளோட என்ட்ரி பாயிண்ட் எவ்வளோனா 58 ரூபா கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ வந்து 57.70 வந்துட்டு 60 ரூபா ட்ரேட் ஆகிட்டு. ஓகேங்களா, இவன் மினிமம் டார்கெட் 67 ரூபாய். பாப்பா என்ன நடக்குதுங்க கைஸ். நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, 58 to 67ன்னு சொல்லிட்டு. வந்து வந்து எக்ஸாக்டாக 57 ரூபா. ஓகேங்களா, ஆனால் இந்த 58 ரூபா வந்தாட்ட பை பண்ணணும்னு நம்ம எப்போ போட்டணும்னா காலையில் 9:16 புரியுதுங்களா. அதாவது மார்க்கெட் ஓப்பன் ஆனால் அடுத்த நிமிஷமே 25,550 பி 58 ரூபா வந்தால் பை, 58 67, அதுக்கப்புறம் 120 வரைக்கும் ஒரு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஸோ மேத்தமெட்டிக்ஸை ப்ராப்பராக லேர்ன் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களாலையும் இந்த மாதிரி அளவுக்கு அதிகமாக லேர்ன் பண்ண முடியும். சத்யசோதன் ஒரு கிளைண்ட் மிஸ் பண்ணிட்டேன் கதை. ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் முதல்ல என்ட்ரிக்காக வெயிட் பண்ணணும். என்ட்ரி கரெக்டாக மட்டும்தான் ட்ரேட் பண்ணணும், இல்லைனா வாட்ச் மட்டும்தான் பண்ணணும். புரியுதுங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 25,550 கால் வந்து 51 ரூபாய் 63 தான் சொல்லியிருந்தோம். அவன் 44 ரூபாயில் இருந்து அங்கேருந்து போனதை 63 ரூபா. அவன் வந்து 70 ரூபா 75 ரூபா வரைக்குமே போயிட்டாங்க. ஸோ டைம் மட்டும் 49 வாங்கி 72 கொடுத்துருக்கு. ஸோ நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறதெல்லாம் ஒரு லாட் 2 லாட் மேலே பண்ணக்கூடாது. ஒன்லி மேத்தமெட்டிக்கலாக மட்டும்தான் என்ட்ரி எக்ஸிட். அது ஹிட் ஆனாலும் சரி, ஃப்ளாப் ஆனாலும் சரி, இதான் ரூலுங்க. தேங்க்யூ கைஸ்.